ஹாய்! நான் உங்க சாரு. இந்த வீடியோல வந்து யூடியூப் உடைய லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம சேனல் வச்சிருக்கிற பெர்சனா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் யூடியூப்ல வரக்கூடிய ஒவ்வொரு விதமான அப்டேட்டும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க அப்கிரேட் பண்ணி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேத்த மாரி நம்மளுமே நம்மளோட கன்டென்ட்டா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், நம்ம பண்ற மிஸ்டேக்ஸா இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போணும். அப்படி சப்போஸ் நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அது நம்ம சேனலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரா போய் முடியுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம யூடியூப் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் 2026ல வந்து கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சாரு டிஜிட்டல் கைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இத சொல்லக்கூடிய 3 விஷயத்த மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, காப்பி வீடியோ அல்லது ரிப்பீட் கன்டென்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். பட் இந்த 2026ல இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமான ஸ்ட்ரிக்ட் எடுத்து ரொம்பவே அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேனல்ல வந்து சேம் கன்டென்ட்டா இருக்கும். அதையே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீடியோ நல்லா வைரலா போச்சு அப்படின்னா, அந்த ஒரு வீடியோ வைரலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவையே எடுத்து அப்படியே வந்து திருப்பி ரீபோஸ்ட் பண்றது. அதுக்கு டைட்டில் டாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டாலுமே வந்து அது காப்பி வீடியோவா தான் இருக்கும். அல்லது ரிப்பீட் கன்டென்ட்டா வந்து அவங்க கன்சியூம் வந்து பண்ணிடுவாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. அதே மாரி வாய்ஸ் இல்லாம, ஃபேஸ் இல்லாம, வேல்யூ எதுவுமே வந்து ஆட் பண்ணாம போட்டாலுமே, உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ல ரீச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்க இப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சேனலா இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு டெஃபினெட்லி வரும். ஸோ இது எதுவுமே இல்லாம பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி இப்போ நீங்க பிகினரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ணி சின்ன சேனலா இருக்கீங்க அப்படின்னா, க்ரோ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் உங்களோட ஃபேஸ் காட்டி நல்லா நீங்க போல்டா பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வாய்ஸ் ப்ளஸ் ஃபேஸ் இது 2மே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களோட சேனல வந்து க்ரோ அப் பண்ணுறதுக்கு. ஸோ சொல்யூஷன் அப்படின்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசணும் அண்ட் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும், ஒப்பீனியன் குடுக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சேனல் வந்து ரொம்பவே சூப்பரா அண்ட் ஃபாஸ்ட்டா க்ரோ அப் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஜாப் ரிலேட்டடான சேனல் வச்சிருக்கீங்க, எஜுகேஷன் பத்தி போட போறீங்க அப்படின்னா, ஸோ கேரண்டி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட வந்து நீங்க எப்பயுமே வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். ஸோ மந்த்லி இவ்வளோ ரூபீஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது, அப்ப ஏர்னிங்ஸ் வந்து 100% அப்படிங்கிறது, ஸோ வித்தவுட் ஒர்க் அப்படிங்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து டெஃபினெட்லி நீங்க சொல்லக்கூடாது. ப்ளஸ் அதுக்கான வீடியோஸும் நீங்க போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது வந்து ஒரு மிஸ்லீடிங் கன்டென்ட் அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் கன்டென்ட் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து இன்புட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வீடியோவ பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரைக் குடுத்துரும். ஸோ, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்வேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்லயும் சரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி டிஸ்க்ளைமர் டெஃபினெட்லி போடணும். ஓகேங்களா? அண்ட் நீங்க வந்து அதில மணி சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்றத பொறுத்து அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லி முடிச்சிடணும். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்க அதில கிளியரா சொல்லிறணும். இது மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து, ஷார்ட்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் குரோத் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து அப்படிதான். ஸோ நீங்க இப்போ பிகினரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா எனக்கு லாங் வீடியோஸ் எதுவுமே போமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஷார்ட்ஸ வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் தான் உங்களோட லாங் வீடியோஸா இருக்கட்டும், ப்ளஸ் உங்களோட சேனலா இருக்கட்டும் 2மே பூஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு நல்ல பாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நியூ சேனலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வெப்பன் அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ். ஸோ ஒரு 20லேருந்து 40 செகண்ட்ஸ் அல்லது 60 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஷார்ட் வந்து ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் மாரி நீங்க வந்து கேளுங்க. இந்த விஷயம் பண்ணா இது நடக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆச்சரியமான ஒரு கொஸ்டின் மாரி கேட்டு ஸ்டார்ட் பண்ணா அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல யூனிக்காவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க சேனலுக்கு கரெக்ட்டான பாத் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நான் வீடியோ போட்டா எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த 2026ல நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அடுத்தடுத்து கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்ஸ் பத்தி இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.